நீங்கள் போலீஸ், எஸ்ஐ இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு ட்ரை பண்ணுற ஆளாக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லோரும் காமனாக நினைக்கிறது என்னென்னா, எக்ஸாம் தான் முக்கியம், ஃபிசிக்கல் வந்து இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நீங்கள் ஃபிசிக்கலை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க, ஃபிட்னஸில் நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு என்ன சொல்ல, ரன்னிங்கே ஓடாத ஆளாக இருந்தால் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஓடி பழகணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிகினராக இருந்தால் ஒரு 15 மினிட்ஸ் நிற்காமல் ஓட முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு அரை மணி நேரம் நிற்காமல் ஓடுற மாதிரி ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நிற்காமல் ஓட முடியுதா, இதெல்லாம் ஒரு ஃபிட்னஸுக்கு ஒரு அடிப்படையாக நம்ம தெரிஞ்சு ஆரம்பிக்கணும். இப்போ தான் ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் வாக்கிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கும்போதே நம்ம அந்த ஃபிசிக்கல் மேலே கவனம் இருக்கணும். எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நான் ஃபிசிக்கல் ஆரம்பிப்பேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடைசி டயத்தில் ஒரு அகாடமியை நம்பி போவீங்க. 0 லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். நான் அதனால தான் சொல்கிறேன், ட்ரெயினராலையும் உங்களை ரெடி பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கணும். அந்த ட்ரெயினருக்குமே குறிப்பிட்ட டைம் தேவைப்படும். அந்த டைம் இல்லைன்னா அவங்களாலையுமே ரெடி பண்ண முடியாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இந்த ஃபிசிக்கலுக்கும் படிப்படியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரொம்ப இதிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லலை, இதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்கன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம பண்ண வேண்டியது, இப்போ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 3/4 மணி நேரம் ஃபிசிக்கலுக்காக நம்ம ஒரு வாக்கிங் இல்லைன்னா நம்ம ஜாக்கிங் பண்ணுறத ஒரு கேபிட்டாக வச்சுருக்கணும். அப்படின்னா தான் இது ஒரு உங்களை வார்மப்பாகவே வச்சுருக்கும். ஃபிசிக்கல் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திடீர்னு நின்னா யாராலையும் ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. இது இந்த போலீஸ் ஆகணும், யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் நான் போவேங்கிற வெறியாக இருக்கிற ஆட்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போல்லாம் போலீஸுக்கு ஃபிசிக்கலுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது ப்ராப்பராக கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஏபிசி ட்ரில்ஸு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா லெக் ஓப்பன் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு காம்படிஷன் லெவலில் போய்கிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. எப்போயுமே நம்ம ஃபிசிக்கலுக்கும் அண்டு அந்த எக்ஸாமுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்கிறேன். என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன். என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓரளவு ஒரு பேசிக்காக லெவல் ஃபிட்னஸ் இருந்துச்சுன்னா உங்களால் ரன்னிங் ஒரு 3 ரவுண்ட் 4 ரவுண்டாவது ஓட முடியுது அப்படின்னா ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஓரளவு நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஓடவே முடியாத ஆட்களும் வராங்க ட்ரைனிங்லேயே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஓடவே தெரியாத ஆட்களும் இருக்காங்க. ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க இந்த ஃபிசிக்கலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, இந்த படிப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலாக கொடுப்பாங்க, ரெண்டையுமே. ஸோ நீங்களும் ஸ்மார்ட்டாக இருந்துக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டி ஆயிடுச்சு. எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. இது